என்னுடைய நோக்கமே ரசவாதம் அழிஞ்சிடக்கூடாது. ஒரே காரணத்துக்காக தான் ஆல்கெமி டிப்ஸ்ன்னு சொல்லி என்னோட யூடியூப் சேனலில் நிறைய மருந்து போட்டுட்டு இருந்தேன். பெரிய பெரிய பஸ்பம், ரசகுன்னம், நிறைய சிந்தூரங்களாம் செஞ்சுருந்தேன். முடியாத மருந்தெல்லாம் நான் செஞ்ச முப்பு வச்சு நிறைய மருந்து போட்டிருந்தேன். இதுக்கப்புறம் என்னோடய பதிவில் உங்களுக்காக நிறைய வீடியோ நான் பேசி போடலான்னு இருக்கேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பானைக்குள்ளே நான் ஒரு சிந்தூரம் செஞ்சு வச்சுருந்தேன். ஒரு 6 மாதம் புதைச்சி வச்சுருந்தேன். 6 மாதம் தாண்டி 9 மாதமாக ஆகி போச்சு. அதெல்லாம் வேரெல்லாம் இதாகி போச்சு. ஏன்னா ரசவாதத்தில் மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், மருந்துக்கு செந்தூரம் தான் முக்கியம். செந்தூரம், பஸ்பம், பருப்பம், ரசத்துண்ணம் இந்த மாதிரி மெயினான மருந்தெல்லாம் உங்கள் கையில் இருக்கணும், செஞ்சுருக்கணும். ஏன்னா இந்த துணை மருந்துன்னு சொல்லுவாங்களே, உண்மையிலேயே துணை மருந்து இந்த செந்தூரம் தான். பஸ்பம், பருப்பம் இதெல்லாம் துணை மருந்தாக சேர்த்துக்கணும். நீங்கள் கொடுக்குற நோய்க்கு மருந்துக்கு இதை ஒரு கடுகளவு நீங்கள் சேர்த்திங்கன்னா எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துரும். அந்த அளவுக்கு சித்தர்கள் மறைபொருளாக கொடுத்துருந்த எல்லா வித்தையும் நம்ம ஆராய்ச்சி கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயத்த போராடி ஜெயிக்க முடியாமல் போகிற ஒரே காரணம் உப்புனால தான். உப்பு எதனாலன்னா, உப்பு நிறைய பேர்த்துக்கு செய்ய எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. நான் உண்மையிலேயே உப்பு செஞ்சு உங்களுக்கு நேரடியாக சித்தர்கள் சொன்னது எதுவுமே பொய் இல்லை அப்படிங்கிற ஒரு கோணத்தில் மட்டும்தான் அந்த உப்பு வச்சு ஏகப்பட்ட மருந்து செஞ்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் உங்களுக்கு பதிவில் வரும். அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் செய்கிறத வச்சு யாரும் பார்த்து செய்ய வேணாம். இது ஒரு கல்வி நோக்கத்துக்கு மட்டுமே தான். என்னுடைய கருத்து தான் இது, என்னுடைய சொந்த கருத்து. உங்களுடைய கருத்து மாற்றாக இருக்கலாம். நான் சொல்வதை வைத்து யாரும் மருந்து செய்ய வேண்டாம். இது கல்வி நோக்கத்துக்காகவும் ரசவாதம் அழியக்கூடாது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி